ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயிலில் கடவுளோட விக்கிரகங்களுக்கு என்னென்ன பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செஞ்சால் எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன். நம்ம இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் இதில் அவைலபிள் இருக்குது. அதாவது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் இதில் அவைலபிள் இருக்குது. எல்லாமே தரமாகவும் நல்ல விலையிலும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அண்ட் நானும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் விருப்பத்தின் பேரில் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா பூஜைகள் நடக்கும். பூஜைகள் நடக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அபிஷேகம் நடக்கணும். அபிஷேகம் இல்லாமல் எந்த ஒரு கோயிலையும் பூஜைகள் நடக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அபிஷேகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது. பொதுவாக சொல்லுவாங்க, இறைவன் சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அபிஷேகன்றது எவ்வளோ முக்கியத்துவம்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி பார்த்தா ஒவ்வொரு பொருள் கொண்டு நம்ம கடவுளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது ஒவ்வொரு நன்மைகள் ஏற்படுங்க. அது என்னென்ன பொருட்கள், என்னென்ன நன்மைகள் பார்க்கலாங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பால் இருக்கு இல்லையா, அந்த பால் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நெடி ஆயில் கிடைக்குங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய், இந்த நல்லெண்ணெயை கொண்டு கடவுளுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுகபோக வாழ்க்கை நமக்கு வந்து அமையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவியம். அந்த பஞ்சகவியம் கொண்டு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமடையும். அதாவது நம்ம மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் இருக்காது, நெகட்டிவிட்டி எதுவுமே இருக்காதுங்க. எல்லாமே அழிஞ்சு நல்ல நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகவியம் கொண்டு அபிஷேகம் செஞ்சு வச்சுக்கோங்களேன், நன்மைகள் ஏற்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தம் கொண்டு நம்ம அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தொடங்கிய எடுத்த எல்லா செயலும் வெற்றி கிடைக்கும். அதாவது தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், மற்ற எந்த காரியம் இருந்தாலும் சரிங்க, எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை தரும். அந்த அளவுக்கு சக்தி வந்தது தான் இந்த பஞ்சாமிர்த அபிஷேகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெய். நம்ம நெய்யை வச்சு அபிஷேகம் செஞ்சோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து மோட்சம் கிடைக்குங்க. நெக்ஸ்ட் வந்து தயிர் கொண்டு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு சாறு. இந்த கரும்பு சாறு வச்சு நம்ம வந்து அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புல இருக்கிற நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நோய் எதுவும் தான் சரிங்க விலகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. அந்த ஒரு சக்தி வந்தது தான் இந்த கரும்புச்சாறு அபிஷேகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேன் அபிஷேகம். தேனை கொண்டு கடவுளுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சரஸ்வதி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முழு அருளையும் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வந்தது தான் இந்த தேன் அபிஷேகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பழரசம் கொண்டு நம்ம அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து மரண பயம் இருக்காதுங்க. அது போய் நமக்கு சுத்தமாக நீங்கிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளநீர் வந்து நம்ம வச்சு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்கிற வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அடுத்த லெவல் போகும். அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும், வெற்றியை கொடுக்கும். அடுத்து சந்தனம் கொண்டு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து மனசு தூய்மை அடைஞ்சு அந்த தெய்வீகத்தன்மை நமக்கு உருவாகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலசாபிஷேகம். அதை வச்சு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அஷ்டலட்சுமியோட கனெக்ஷன் நமக்கு கிடைக்குங்க. அதாவது அஷ்டலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வஸ்திரம், நல்ல துணி இருக்கு இல்லையா, பட்டு துணி இந்த மாதிரி இருக்குங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சு நம்ம அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறுமையும் கஷ்டமும் நீங்கி செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும். வறுமை நீங்கி மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரம் அடைவாங்க. வாழ்க்கையில் முன்னேற்றன்றது தானாகவே நம்ம கண்கூட பார்ப்போம். அந்தளவுக்கு வாழ்க்கை வந்து வளர்ச்சி அடையும். இதுதாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஸோ நம்ம வந்து கோயில் போகும்போது இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செஞ்சு வாழ்க்கையில் வந்து அடுத்த லெவலுக்கு முன்னேறும் சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய.